அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே திருமண வாழ்க்கைக்கு இணைக்கப்படவிருக்கிற அருமையான சகோதரன் ஜான், ஃப்ரீடா, இவர்களை திருமண பந்தத்திலே இணைக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த திருமண பந்தத்தில் இணைக்கப்படுகிற இவர்களுக்காக சில நல்ல ஆலோசனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு அருமையான ஊழியக்காரர் இந்த பிள்ளைகளுக்கு சொன்னார். இந்த பிள்ளைகளுடைய ஃப்ரீடாவுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறேன் என்ற அந்த உரிமையிலே சில வார்த்தைகளை அருமையான சகோதரர் ஜான் அவர்களுக்கும் ஃப்ரீடா அவர்களுக்கும் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் தீர்மானம் பண்ணி அவர் அந்த மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கி அந்த மனுஷியை அவருக்கு துணையாக கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம். அந்த தேவனாகி கர்த்தர் அவர்களை கணவன் மனைவியாய் இணைத்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பழகி பெருகுங்கள், நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு திருமண பந்தம், அந்த திருமணம், இரு மனங்கள் ஒன்றாய் இணையும் பொழுது அது திருமணமாய் மாறுகிறது. திரு என்று சொன்னால் மதிப்பிற்குரிய, திரு என்று சொன்னால் இறைவன் என்று சொல்லி இறை நிலையை குறிக்கிற அது ஒரு பதமாய் இருக்கிறது. மனம்தான். அந்த இரு மனமும் ஒன்றாய் இணையும் பொழுது திருமணமாய் மாறுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசித்தோம். பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது. தேவன் சபையை மணவாட்டியாக கர்த்தர் நியமித்து அந்த மணவாட்டியாகிய சபையை, மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவை சபைக்கும் தேவனுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். சபையை கர்த்தர் எப்படி நேசித்து நடத்துகிறார் என்று சொன்னால், அவர் கரை திரை முதலானவைகள் அற்ற பரிசுத்தமான ஒரு சபையாக தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. லிசன், நீங்க 2 பேரும் மத்தவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க 2 பேரும் கவனிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை எல்லா விதத்திலும் நேசித்து போஷித்து எல்லாவற்றிலும் கவனித்து அவர் உற்று நோக்கி அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், கவனிக்கிறார், விசாரிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், ஆறுதலா இருக்கிறார், பக்கபலனா இருக்கிறார், உறுதுணையா இருக்கிறார். அந்த சபையை அவர் வரும் மட்டும் அவர் கைவிட போவதே இல்லை. ஆனபடினாலே அதே போல புருஷனானவன் தன் மனைவிக்கு எல்லா விதத்திலும் அவன் அப்படியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகிறது. அப்போ பழகி ஒரு இரு மனங்கள் ஒன்றாய் இணையும் போது அது திருமணம் இறைநிலையை அடைகிறது. இறைநிலை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாய் இணைவது ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர்கள் குடும்பமாய் மாறும் பொழுது இறைநிலையை அடைகிறார்கள். ஒரு ரோமன் கேத்தலிக்கினுடைய வேத, அவங்களுக்கு ஒரு தியாலஜி இருக்கிறது, ரோமன் கேத்தலிக்குடைய தியாலஜி. அந்த தியாலஜியில நான் அதை வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்கே செயல்படுகிறார் என்று சொன்னால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் உறவுகளிலே தேவன் அதிகமாய் செயல்பட விரும்புகிறார். தனி மனிதன் கணவன் மனைவியாய், அந்த தனி மனிதனும் தனி மனுஷியும் கணவன் மனைவியாய் இணைக்கப்படும் பொழுது அது ஒரு உறவாக மாறுகிறது. அந்த உறவிலே தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார்? உங்களை கர்த்தர் இணைத்து உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் பெருமைப்படுத்தி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனை நம்பி ஒரு கணவன் மனைவி, ஒரு தம்பதி இருக்கிறார்கள். அந்த தம்பதியை ஆண்டவர் கைவிடவில்லை. அந்த தம்பதியை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர்களுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு நிற்கிறார். அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். கர்த்தர் வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நிரப்பி நடத்துகிறார். அவர்களுக்கு குறைவில்லை என்பதை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார்.
இது நீங்கள் வாழ்கிற பகுதியிலே நீங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தவே விரும்புகிறார். இதுக்குதான் 2 பேரையும் ஆண்டவர் இணைக்கிறார். இப்போ குடும்பம் என்பது தெய்வத்துவம் நிறைந்ததாய் மாறுகிறது. ஏதோ கணவன் மனைவி ஏதோ ஒரு குழந்தை பெற்றுட்டு ஏதோ அப்படி வாழ்றது அப்படி அல்ல. கணவன் மனைவி என்பது இருமணம் திருமணமாய் மாறுபடுது. அது தெய்வத்துவமாய் மாறுகிறது. தெய்வத்துவம் உங்களுக்கு உண்டாகிறது. நீங்க தனியா நீங்க எப்படி பாஸ்டர் சொன்னார் வெளியாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு நிறைய உங்களுடைய பேர்டன்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம். அதே போல அருமையான மகளுக்கும் நிறைய நண்பர்கள் தோழிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு உற்ற தோழியாக நண்பனாக அருமையான மகள் இருக்க வேண்டும். இனிமேல் அருமையான மகளுக்கு உற்ற நண்பனாக உற்ற தோழியாக உற்ற சகோதரனாக எல்லாமுமாக அருமையான சான் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் தெய்வத்துவம் நிறைந்ததாய் மாறுகிறது. கிறிஸ்தவ குடும்பத்திலே என்ன ஒரு நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் சாதாரண உலகம் பார்க்கிறது போல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிற ஒரு குடும்பம் அல்ல. தேவன் செயல்படுகிற ஒரு குடும்பம், தேவன் விசாரிக்கிற ஒரு குடும்பம், தேவன் ஆளுகை செய்கிற ஒரு குடும்பம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய உண்மை, கர்த்தருடைய மரித்தலும் உயிர்த்தெழுதலும், அந்த உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதமும் விளங்குகிற ஒரு இடமாய் சபையை வைத்திருக்கிறது போல குடும்பத்தை கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எப்படியோ அதை குறித்து நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி என்று சொன்னால், தேவன் செயல்படுகிற ஒரு இடம் என்னுடைய வீடு, தேவன் கிரியை செய்கிற ஒரு இடம் என்னுடைய வீடு, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடம் என்னுடைய வீடு. எங்க வெளிப்படும்? என்னுடைய என் மனைவன் மூலியமா கர்த்தர் என்னையும் எங்களையும் ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுவதன் மூலியமா அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் விளங்க பண்ணுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மனிதனால் இணைக்கப்பட்ட உறவு அல்ல, தேவன் உங்களை இணைக்கிறார். தேவனே உங்களுக்கும் இருவருக்கும் நடுவாக மத்தியஸ்தராக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்கள் மத்தியிலே அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். உங்கள் 2 பேருக்கும் அவர் ஆலோசகராக இருப்பார். உங்கள் 2 பேருக்கு அவர் வழிகாட்டியா இருப்பார். உங்கள் 2 பேரையும் இணைத்த ஆண்டவர் கடைசி மட்டும் உங்களை கைவிடாமல் காப்பாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தரே உங்களுக்கு போதகராக இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையானதை தருவார் என்று சொல்லி இருந்த நல்ல எங்கள் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த திருமணத்தினுடைய அடையாளமாக இணைக்கப்படவிருக்கிற இந்த மாங்கல்யத்தை கர்த்தருடைய கரத்தில் ஊழியக்காரராகி நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் இதனாலே ஆண்டவரை கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு தேவன் இவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் மீது நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்தும். இப்படி பிள்ளைகளுக்கு இது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் அமையட்டும். பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.